வெற்றி கழக தலைவர் விஜயின் கரூர் வேலுச்சாமிபுரம் பிரச்சார கூட்டத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தை உலுக்கியுள்ளது. இந்த துயரத்திற்கு பதிலளிக்கும் வகையில் விஜய் செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று வீடியோ வெளியிட்டு, என் வாழ்நாளில் இப்படி ஒரு கடினமான சூழலை சந்திக்கவில்லை. மக்களின் பாசத்தால் கூட்டம் திரண்டது. உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்று உருக்கமாக பேசினார். மேலும் சிஎம் சார், பழிவாங்க வேண்டுமென்றால் என்னை பழிவாங்குங்கள், தொண்டர்களை விடுங்கள் என்று கூறி பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பதாக உறுதியளித்தார். இந்த வீடியோவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விஜயின் கருத்துக்கள் மற்றும் தவிகவின் குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்தார். ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் வருவது இயல்பு. எங்கள் கட்சி கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ்கள் வந்து சென்றன. பாதிக்கப்பட்டவர்களை ஏற்ற காலியாக வருவது வழக்கம். இதை பிரச்சனையாக்குவது நாகரிகமற்ற அரசியல் என்று திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் விஜய் மற்ற மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த பொழுது பிரச்சனைகள் இல்லை என்று கூறுவது தவறு. அந்த மாவட்டங்களும் தமிழ்நாட்டில்தான் உள்ளன. திமுக ஆட்சியில்தான் அவர் பிரச்சாரம் செய்தார். பாதுகாப்பு அளித்தது அதே தமிழ்நாடு காவல்துறைதான். செந்தில் பாலாஜியை குற்றவாளியாக்குவது எப்படி? அவர் வன்முறையை தூண்டினாரா, கல் எறிந்தாரா? இது நேர்மையற்ற அரசியல் என்று குற்றம் சாட்டினார். அது மட்டுமன்றி திருமாவளவன் கரூர் சம்பவத்தை விளக்கி, இது கூட்ட நெரிசல் மரணங்கள். ஒரு சதுர மீட்டரில் 4 to 5 பேர் மட்டுமே நிற்க முடியும். ஆனால் 10 to 15 பேர் திரண்டனர். 10 மணி நேரம் காத்திருந்த மக்கள் தற்காப்பு முயற்சியில் தப்பிக்க முயன்று கீழே விழுந்தவர்கள் மீது மற்றவர்கள் மிதித்து ஓடியதால் உயிரிழப்பு நிகழ்ந்தது. இது 100% உண்மை. இதை மறைத்து சதி என்று கூறி திமுக அரசு மீது பழி சுமத்துவது ஆபத்தான அரசியல். இது விஜய்க்கு நல்லதல்ல என்று விமர்சித்தார். மேலும் விஜய் இதை சுயமாக சிந்தித்து பேசவில்லை. அவரை சுற்றி உள்ளவர்கள், குறிப்பாக பாஜக RSS தொடர்புடையவர்கள் உசுப்பேற்றி பேச வைக்கின்றனர். ஹேமா மாலினி தலைமையில் ஒரு குழு வந்துள்ளது. இவர்கள் கருத்து உருவாக்கம் செய்கிறார்கள். விஜய் சுயமாக சிந்தித்து பேசினால் மட்டுமே அவருக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் என்று கூறினார். திருமாவளவனின் இந்த கருத்திற்கு தவிக தொண்டர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும், நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.